வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு தாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நான் சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், மிளகு, நாட்டு வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன். ஒரு சட்டி வச்சு அதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய்லாம் விடாதீங்க, நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதில் மிளகு, சீரகம், சோம்பு அது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு அதுவும் நல்லா பொரியட்டும். நல்லா லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, நல்லா செவக்க வதங்கணும். அதை அரை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா ரோஸ்டடாக சிவப்பு நிறத்தில் நல்லா வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து அது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாப்பொடி, அதாவது வீட்டில் நான் பொருள்லாம் வாங்கி பருத்து அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி, அந்த மிளகாப்பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதிலே எல்லா காரம் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குங்க. அதனால் அந்த 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அதை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். இன்னொன்று காரம் நிறையா இருக்காது, அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஆட்டி அரைச்சி வச்ச மசாலாவை அதோடு சேர்த்துக்கலாம். அந்த மசாலா நல்லா வதங்கணுங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையுமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை வாடை லேசாக போகிற வரைக்கும் வதக்குனா போதும். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொழப்புக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொழப்பாக இருக்கணுங்கிறக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள், தயிர் போட்டு ஒரு 5-6 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோழியை நம்ம சேர்த்துக்கலாம். கோழியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி கவுச்சி வாடை அடிக்கும், அதனால் நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா கூட இந்த நாட்டுக்கோழி நல்லா வதங்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கணும். ஒன்றோட ஒன்று மசாலா அதோடு நல்லா ஒட்டட்டும். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தண்ணியாக எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி சேர்த்து இது பண்ணணுமோ, ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப சுட வைக்கிறப்ப அது நல்லா கெட்டியாயிரும். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொழப்பு வந்துடும். அதனால் அதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கிண்ண அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாதுங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடை கம்மியாக்கும், அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. நல்லா வேகட்டும். அது 20 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு பாருங்கள் அது வெந்துருச்சான்னு. ஒரு சில நேரம் 20 நிமிஷத்தில் நாட்டுக்கோழி வெந்துடும், ஒரு சில நேரத்தில் வேகாது. அது வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்துருச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் மிதந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அது நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 2 மினிட்ஸ் அளவுக்கு அதை மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா அது எண்ணெய் மிதந்து பொழுன்னு வந்துடுங்க. நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.